இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தேவ பிள்ளைகளை நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. எங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தகுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆம் தேவ பிள்ளைகளே, இது நம்மை தேற்றுகிற ஒரு சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதமும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு படி நம்மை கண்டிப்பாக அது தூக்கி நிலைநிறுத்தும். தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், தனக்கு மரண இருள் போன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும், பொல்லாப்பு ஏற்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்படுவது இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தனக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் தாவீது பயப்படாததற்கு காரணம் தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு பயப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருந்தார். தேவ பிள்ளைகளே, நல்ல மேய்ப்பனுக்குத்தான் தெரியும், மேய்ச்சலுக்கு தன்னுடைய ஆடுகளை வயல்வெளிக்கு கூட்டி செல்லும் பொழுது வயல்வெளியிலே அங்கு என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தன்னுடைய ஆடுகளை பத்திரமாய் கூட்டி சென்று பத்திரமாய் தன்னுடைய இடத்திற்கு அதை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறையான எண்ணம் நல்ல ஒரு மேய்ப்பனுக்கு கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு அன்றைக்கு அடர்ந்த காடுகள்ல, குகைகளில், மலைகள்ல எல்லாவற்றிலுமே தேவன் ஒரு சிறந்த பாதுகாப்பை கொடுத்து அவருக்கு தேவையான உணவு, உடை, தங்குமிடம் எல்லாமே அவர் சிறப்பாக தேவன் ஒரு குறைவு வைக்காமல் ஒரு மேய்ப்பனாய் இருந்து அன்றைக்கு தாவீது ராஜாவை நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, தங்கள் ஆடுகளை சிறப்பாய் மேய்க்கிற, அந்த பாதுகாப்பாக வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனை போலத்தான் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு சிறந்த நல்ல மேய்ப்பராக இருந்தார். தேவ பிள்ளைகளே, அவரை தேற்றினார். அதே போலதான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பராக இருந்து உங்களை தேற்ற போகிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஒரு சிறப்பான நல்ல மேய்ப்பராக கர்த்தரை தாவீது ராஜா பார்த்தார். தேவ பிள்ளைகளே, அதனால் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தனை காரியத்திலும் அவருக்கு ஒரு குறைவில்லை, அவர் தாழ்ச்சி அடையவில்லை. தேவ பிள்ளைகளே, எத்தனை எதிரிகள் தன்னை சூழ்ந்து வந்தாலும் கூட அன்றைக்கு தாவீது ராஜாவை கர்த்தர் சிறப்பாக நடத்தியதாக, அதாவது எந்த ஒரு சலசலப்புமே இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை, ஆத்துமாவிற்கு ஒரு ஆறுதல் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு கிடைத்தது. எப்படி? கர்த்தரை தன் மேய்ப்பராக அவர் வைத்ததால். தேவ பிள்ளைகளே, அவர் யாருக்குமே தீங்கு செய்யாதபடிக்கு தன்னை நீதியின் பாதையிலே அந்த மேய்ப்பன் நடத்துவதாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களையும் அவர் அப்படித்தான் இந்த நாளில் இருந்து நடத்த போகிறார். தேவ பிள்ளைகளே, பொல்லாப்பு செய்ய நினைத்த அனைத்து சத்துருக்களுக்குமே முன்பாக கர்த்தர் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு ஒரு சிறந்த பந்தியை ஏற்படுத்தி தலையை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 23:6 தாவீது ராஜா விசுவாச பாடல் வரிகளோடு இந்த சங்கீதத்தை முடிக்கிறார்.
முடிக்கிறார். தேவ பிள்ளைகளே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகள் அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சிறந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தரை உங்கள் மேய்ப்பராக நீங்க வைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் வராதபடிக்கு, எதிரிகள் கையிலே கர்த்தர் உங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு, அவர்களுக்கு முன்பாகவே ஒரு சிறந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் குடும்பத்தை கனப்படுத்தி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை பின்தொடரும்படி செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற இந்த சங்கீதத்திற்காக நன்றிப்பா. அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு நீங்க நல்ல மேய்ப்பரா இருந்தீங்க. இன்றைக்கு உங்களை அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நல்ல மேய்ப்பரா இருந்து அவங்க குடும்பத்தை நீங்க நடத்தி கொடுத்து நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை நீங்க தேற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை நீங்க எடுத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.